வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கருவாடு தொக்கை நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் கருவாடு குழம்பு, கருவாடு வறுவல் ரெசிபிலாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி கருவாடு தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் உப்பு அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு கழுவும் போது வந்துடும். ஊற வச்சுட்டு இது போல் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதே போல் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி எடுத்துக்குங்க. அப்போ தான் கருவாடு ஸ்மெல் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து கருவாடு தொக்கு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். இது இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 20 பூண்டு பல் உரித்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாடு தொக்குக்கு பூண்டு பல் நிறையா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். பூண்டு ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு வந்து ஒரு பாதி அளவு வதங்குறப்பே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லைட்டாக ப்ரௌன் கலர் மாறினா போதும், ரொம்ப வந்து சுருளை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திரும்ப கருவாடு கூட நம்ம வதக்கும் போது நல்லாவே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயமும் ஓரளவு நல்லா நிறம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தது 2 கட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் 1 எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு அளவு தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கருவாடில் சமயத்தில் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் அதிகமாக உப்பு சேர்த்துற வேணாம், டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா இதை ஒரு 2 செகண்டுக்கு நம்ம வதக்கி விடுவோம். மசாலாவோட பச்சை வாடை போகணும். ஒரு 2 செகண்ட் மட்டும் இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கருவாடையும் இது கூட சேர்த்து நம்ம இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். கருவாடு நல்லா கழுவிடுங்க, ஒரு 4-5 தடவை அலசிடுங்க. அப்போ தான் அதில் உங்களுக்கு உப்பு இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கருவாடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவு நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதே போல் வெந்நீரில் ஊற வச்சுட்டு கழுவும் போது தான் உங்களுக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கருவாடு சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இதை வதக்கி விடுவோம். நல்லா அந்த மசாலா கூட ஒன்று கலந்து வரட்டும். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், நம்ம 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். அதனால் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அந்த புளி தண்ணியை கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். நம்ம இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், பார்த்துக்கிட்டு அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துற வேணாம். இப்போ மூடி போட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் கருவாடு நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
ஃபஸ்ட்டே வந்து புளித்தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இது போல் தேங்காய் பால் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது. இப்போ தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இன்னொரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். தேங்காய் பாலில் வெந்து வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலில் வெந்து நல்லா சாஃப்டாகி வரணும். அப்போ தான் நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடைசியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்துக்குங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டால் போதும். இந்த கருவாடு தொக்கு பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு மிளகு ரசம், அப்படி இல்லைன்னா தக்காளி சூப்பு இதெல்லாம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இதில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்துக்கு இறக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த கருவாடு தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.